பாலா என்னும் தெய்வமும் கடன் நிவர்த்தியும். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடி நேயர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் கடன்பட்டு விட்டானால் அதற்காக எதற்கோ தலை வணங்க வேண்டியிருக்கின்றது. உடம்புதான் வணங்குகிறது என்றால் தலையையும் வணங்க வைக்கின்றார்கள். தலையை வணங்க வைத்தாலும் பரவாயில்லை, மனமும் அங்கே வளைகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு உலகத்திலேயே வழி இல்லையா? சந்திரன் கெட்டுவிட்டால் மதி கெட்டு விடுகின்றது. மதி கெடுவதை விட கிரகங்களுடைய கோச்சார நிலை மனிதனை மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்குகின்றது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொன்னது போல் இந்த விஷயம். பாலா என்னும் ஒரு கடவுள் தற்காலத்தில் பிரபலமாகி வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தெய்வத்தினுடைய சக்தி. அம்மை குழந்தையாக வருகின்றாள், வாழை என்னும் தெய்வமாக வருகின்றாள். அவளை கும்பிட கும்பிட கஷ்டம் நீங்குகிறது, கடன் விட்டு விலகுகிறது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே 6, 8, 10 சந்திரன் இருப்பவன் நிரந்தர நோயாளியான மனைவி, அல்லது அவன் நிரந்தர நோயாளி அல்லது நிரந்தர கடனாளி. இதை வைத்து பார்க்கும்போது நாம் என்ன நினைக்க வேண்டியிருக்கின்றது? எந்த தெய்வத்தை கும்பிட்டால் பலன் தரும்? அதற்கு பாலா என்னும் தெய்வமே சாலச்சிறந்த உதாரணம். இந்த பாலா என்னும் தெய்வம் கண்டிப்பாக வணங்க 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 மிக பிரபலம் செய்கின்றது. ஓம் ஐம் க்ளீம் சௌ, சௌ க்ளீம் ஐம், ஓம் ஐம் க்ளீம் சௌ. இதுதான் அதனுடைய மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை ஜெபம் செய்பவர்கள் மிகுந்த நன்றாக வாழ்கின்றார்கள். இதை விட இந்த பாலாவிற்கு ஒரு படத்தையோ ஒரு சிலையோ வைத்து வாங்குபவர்கள் அதை விட சிரமப்படாமல் இருக்கின்றார்கள். இதற்கு நெய்வேத்தியம் என்ன? ஒன்று பிஸ்கட் அல்லது மிட்டாய். இதை வைத்து தான் வழிபாடு செய்கின்றார்கள். வழிபாடு செய்ய செய்ய கடன் குறைகின்றதா? இன்று ஆயிரக்கணக்கான பேர்கள் என்னிடம் கஷ்டப்பட்டு வரும் பொழுது இந்த தெய்வத்தை பற்றி சொல்லி அவர்களுக்கு அந்த வழியை காட்டிய பின் இன்று நல்ல பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கின்றது. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருகின்றார்கள். ஆனால் இந்த தெய்வத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வணங்க வணங்க உங்கள் வீட்டில் உள்ள ஒரு கன்னி தேவதை, அதாவது குழந்தையாக இருந்து மரித்து போனவர்கள், அந்த தெய்வங்கள் உங்களுக்கு மிக உதவி செய்கின்றது. நல்லவை கெட்டவைகளை எடுத்து சொல்லுகின்றது. அதனால் இந்த பாலா என்னும் தெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள். பாலா லலிதா சகஸ்ரநாமத்திற்குள்ளே வருகின்றால் அவள் பல அரக்கர்களை சம்ஹாரம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த பாலாவை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.